நீங்கள் கோல்ட் ஸ்கீம் ஜாயின் பண்ண போகிறீங்களா? அப்போது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமுங்க. இது ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. உங்களுக்கு எப்படி சூட் ஆகுமோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து மினிமம் நீங்கள் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 500 to 1000. ஜிஆர்டி பார்த்திங்கன்னா 500லேருந்தே உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குதுங்க. 500லேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்துட்டு 500னா 500, 1000னா 1000 இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ்டாக பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போது 500 நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா எவ்வளோ மந்த்து வந்து இஎம்ஐ இருக்குங்களோ அவ்வளோ மந்த்துமே நீங்கள் 500 தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது 11 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 11 மாதமும் 500 தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் 100 ரூபாயிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 200 ரூபாய் கட்டிக்கலாம், 500 ரூபாய் கட்டிக்கலாம். எப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து கட்டிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டியூரேஷனுங்க. சில இதில் வந்து 6 மந்த் இருக்கும், 11 மந்த் இருக்கும், 12 மந்த் இருக்கும், 15 மந்த் இருக்குங்க. மந்த்லி சேவிங்ஸில் டிஜிகோல்டில் வந்து 330 டேஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த 330 டேஸில் எப்போ வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்கள் கட்டணுங்க. 2லேருந்து 3 அந்த மாதிரி ஒட்டுக்கா கட்டுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைங்க. ஒரே டைமில் வந்துட்டு 2லேருந்து 3 டியூ நீங்கள் கட்ட முடியாதுங்க. ஆனால் டிஜிகோல்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் அந்த 1 மந்தில் வந்துட்டு நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். 30 டைம் கூட பே பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸில் ஆஃபர் கொடுக்குறாங்க. இதில்னா மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம்லங்க. சில ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வேஸ்டேஜ் கொடுப்பாங்க. அதாவது 100% ஃப்ரீ வேஸ்டேஜ். சில ஷாப்பில் 15%, சில ஷாப்பில் வந்து 18% கொடுப்பாங்க. டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ்லாம் எந்த ஆஃபரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா போனஸுங்க. மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா எந்த விதமான போனஸும் இருக்காது. ஏதாவது ஒரு சில ஷாப்பில் மட்டும்தான் போனஸ் இருக்கும், மேக்ஸிமம் இருக்காதுங்க. டிஜிகோல்டில் பார்த்திங்கன்னா அப் டு 7% வரைக்கும் போனஸ் இருக்குங்க. 5%, 6%, 7% இந்த மாதிரி நீங்கள் கட்டுற அமௌண்ட்லேருந்து ப்ளஸ் 5%, 6% அந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த போனஸை வந்து வேஸ்டேஜில் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸுங்க. மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ரெண்டு ஷாப்பில் மட்டும் இருக்காது, மற்ற ஷாப்பில் இருக்குது. டிஜிகோல்டில் பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் போத்தீஸில் மட்டும் 11,000 நீங்கள் 330 டேஸ்க்கு வந்து பே பண்ணியிருந்தீங்கன்னா இருக்குங்க. எப்படின்னா 1000னா ஒரு 11 மந்த்து கட்டின மாதிரி கணக்கு காமிச்சு உங்களுக்கு கிஃப்ட் தருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைமுங்க. மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம்லேயும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. 1 to 30 எப்போ வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம். டிஜிகோல்ட்லேயும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்க. நீங்கள் எப்போ வேணாலும் கட்டிக்கலாங்க. எத்தனை டைம் வேணாலும் கட்டிக்கலாம் டிஜிகோல்டில். இப்போ மார்னிங் ஒன்ஸ் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங்கும் இன்னொரு டைம் வேணாலும் கட்டிக்கலாம். அதாவது ஒரே நாளில் நீங்கள் 2 டைம் 3 டைம் அப்படி கூட கட்டிக்கலாங்க. அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிங்க. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2 ஸ்கீம்லேயும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் தான். ஆனால் மங்களன் மங்கள் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் இல்லைங்க. அதை அவங்களே பே பண்ணிக்குவாங்க. மங்களன் மங்களோட நியூ அக்ஷயா ஸ்கீமுங்க அந்த ஸ்கீம் பேர்.
அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்காது. இது ஒரு பெனிஃபிட் தாங்க உங்களுக்கு. இது ஒரு மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் உங்கள்கிட்ட ஃபிக்ஸ்டாக இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் பெனிஃபிட் அதிகமாக இருக்குங்க. இப்போது 1000 2000 ஃபிக்ஸ்டாக மந்த்லி இவ்வளோ என்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் போட்டுக்கலாங்க. டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஃபிக்ஸ்டாக இவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு நாள் 1000 ரூபாய் இருக்கலாம், ஒரு நாள் 500 ரூபாய் இருக்கலாம், ஒரு நாள் 2000 இருக்கலாம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டிஜிகோல்டு நல்ல ஆப்ஷனுங்க. இதில் நீங்கள் பே பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு பெஸ்ட்டு ஷாப்ஸுங்க ஜிஆர்டி ஜுவல்லரி, லலிதா ஜுவல்லரி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலுங்க, மங்களன் மங்களுங்க. டிஜிகோல்டுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ஷாப்ஸ் வந்துட்டு ஜிஆர்டிங்க. ஜிஆர்டியில் 7% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. போத்தீஸில் வந்து 7%ங்க. ஸ்ரீகுமரனில் 6% கொடுக்குறாங்க பெனிஃபிட்டு. தங்கமயிலில் 5% கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜிஆர்டி வந்து ஹையஸ்ட் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. 120 டேஸ்க்கு வந்துட்டு 7% கொடுக்குறாங்க. இதுதான் ஹையஸ்ட் பெனிஃபிட்டுங்க டிஜிகோல்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.